2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் காண்கின்றவைகள் இந்த உலகத்தில் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய, நம்முடைய புலன்களால், நம்முடைய அறிவால் உணரக்கூடியவைகள் எல்லாமே அநித்தியமானவைகளாம். அநித்தியமானவைகள் என்றால் தற்காலிகமானவைகள் என்று அர்த்தம். நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய யாவும் தற்காலிகமானவைகள். நம்முடைய கண்களால் பார்க்க முடியாதவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகளாம். நித்தியமானவைகள் என்றால் நிரந்தரமானவை, அழிவில்லாதவை என்று அர்த்தம். அப்படி என்றால் இதுல 2 விதமான காரியங்களை குறித்து சொல்கிறது. ஒன்று நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மற்றொன்று நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒரு காரியம். நன்றாக இதுல கவனித்து பார்த்தோம் என்றால், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் என்றால் இல்லாத ஒன்று இல்லை, அவை இருக்கின்றன, ஆனால் நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத ஒன்று நித்தியமானதாக, நிரந்தரமானதாக, அழிவில்லாததாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒன்று, நம்முடைய உணர்வுகளால் உணர முடியாத ஒன்று நிரந்தரமானதாக இருக்கிறது. நாம் சரீரத்தில் இருந்தாலும் நாம் ஆவிக்குரியவர்கள். தேவன் நம்மை அவ்விதமாக தான் படைத்திருக்கிறார். மனிதன் ஆவியான தேவனால் ஆவிக்குரிய உலகிலிருந்து உருவாக்கப்பட்டவன். நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள், உலகத்தில் உள்ளவைகள் யாவும் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டானவைகள். வாசிக்கலாம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதா. இதுதான் ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆவியான ஜீவனுள்ள அவரது வார்த்தையின் மூலமாக இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாய் நாம் பார்க்கின்ற இந்த உலகங்கள், காணப்படுகிறவைகள், இருக்கின்றவைகளால், தோன்றப்படுகிறவைகளால், அப்படின்னா நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியவைகளால் அது உண்டாக்கப்படவில்லை. தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகங்களும் நாமும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து உண்டாகவில்லை. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து ஆவியான தேவனால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் நிகழ்கின்ற சம்பவங்கள், சூழ்நிலைகள் மாத்திரம் எப்படி ஒரு இயற்கையாக, ஒரு அறிவியல் ரீதியாக எதிர்பாராத விதமாக நடக்கும் என்று எப்படி நாம அதை நம்ப முடியும்? அதனால்தான் அநேகரால் தேவனுடைய வல்லமையையும் வாழ்வையும், அவர் செயல்படுவதையும் அவர்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்துல நாம வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்துல எப்படி செயல்பட வேண்டும் என்ற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் வழியாக, நம்முடைய அனுபவங்கள் வழியாக, கல்வியின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வேதாகமத்தின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை எவ்வாறு அவர் உருவாக்கி இருக்கிறார், நாம் எப்படி செயல்பட வேண்டும்
தேவன் எவ்வாறு செயல்படுவார் என்று அவர் வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கண்ணோட்டத்தில், நம்முடைய அணுகுமுறையில இந்த வாழ்வை நாம் எதிர்கொள்ள மாட்டோம். ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய பார்வையில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறவைகளும் சூழ்நிலைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில மாறுகிறத பார்க்க முடியும். ஏனென்றால் தேவன் அதிசயங்களை செய்கின்றவர், அவர் அற்புதங்களை செய்கின்ற தேவன், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், தேவன் ஒரு இடத்துல செயல்பட்டார் என்றால் அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையானதாக இருக்கும். அது அதிசயமான விதமாக, அது அற்புதமாக, உலகத்துல நடக்கவே முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அதை நாம ஆவிக்குரிய ரீதியாக, ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுதுதான் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனித கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, மனிதனுடைய அணுகுமுறையில நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதுதான் பிரச்சனைகளுக்கு மத்தியில நமக்கு சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது. சூழ்நிலைகள் கைமீறி போகும்போது ஒரு மனச்சோர்வுக்கும், ஒரு மனக்குழப்பத்துக்கும், ஒரு நம்பிக்கையின்மைக்கும் நம்ம ஆளாகி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மால் தேவனை விசுவாசிக்க முடியும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின்படி 2 விதமான உலகங்கள் இருப்பது தெரியுது. ஒன்று நம்மால் பார்க்கக்கூடிய ஒரு உலகம், இன்னொன்று நம்மால் பார்க்க முடியாத ஒரு உலகம். நம்மால் கண்களால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால், நம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை விட நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத, ஆனால் நிஜமாகவே இருக்கின்ற அந்த ஆவிக்குரிய உலகம் சக்தி வாய்ந்த உலகமாக இருக்கிறது. ஆற்றலை நடப்பிக்கிற ஒரு உலகமாக, நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை இயக்குகின்ற உலகமாக அது இருக்கிறது. உண்மையான நிரந்தரமான ஒரு நித்திய உலகமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord.